ஹாய் குட் ஈவினிங் நட்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாருங்க, ட்ரிகர் ட்ரைபாட் வாங்கியாச்சுல்ல. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு வீடியோ ஒரு நிமிஷத்துக்கு போடுறோம், இல்லை 2 நிமிஷத்துக்கு போடுறோன்னா அது ஒரு 4-5 வாட்டி எடுக்க வேண்டியிருக்குதுங்க. இதில் இந்த வாய்ஸ் சிங்க் ஆகியிருக்கும், சில சமயத்தில் ஏதாவது தலையாட்டியிருப்போம். அப்படி ஒவ்வொரு நாள் எடிட் பண்ணுறப்ப உங்களுக்கு 10 நிமிஷம் வரைக்கும் எடுக்க வேண்டி வருது. அப்போது 4-5 வீடியோங்கிறப்ப கை ரொம்ப வலிக்குது. வயசாயிடுச்சு இல்லைங்க. வீட்டில் பண்ணுற சமையலை விட்டுட்டு நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டு போகிறோம். ஸ்விக்கி ஜொமாட்டோ வந்த பின்னாடியும் அது எவ்வளவு ஹெல்த் ஸ்பாயில் பண்ணணும்னு இப்போ தெரியாது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதனுடைய பாதிப்பு தெரியும். இவங்கெல்லாம் ஸ்விக்கி ஜொமாட்டோலாம் என் மேலே கேஸ் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். எவ்வளோ பார்த்தாச்சு. நான் ஃபுட்டு பற்றி, கிச்சன் மேனேஜ்மெண்ட் பற்றி, இல்லை செல்ஃப் குக்கிங் பற்றி நிறையா நான் ஏன் பேசுகிறேன்னாக்கா இன்னொரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம எவ்வளோக்கு அவ்வளவு கிச்சனில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு டெஃபினட்டாக ஏஜ் ஆகும்போது ஹாஸ்பிட்டலில் டைம் செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க முடியாது. பட் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட அந்த நாட்கள் அங்கே நம்ம அட்மிட் ஆகிறது, ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவழிக்கிறது, இந்த டைம் டெஃபினட்டாக குறையும். அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன பிள்ளைகளாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு என்ன, 60 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது என்னென்னா, எவ்வளோ டைம் நம்ம கிச்சனில் செலவு பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டான டைம் தான் நம்ம குறைச்ச டைம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் செலவழிப்போம். அதுக்காக தான் செல்ஃப் குக்கிங் பற்றியும், ஆர்கானிக் குக்கிங் பற்றியும், ஆர்கானிக் கார்டனிங் பற்றியும் நான் பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்னோட சமையலில் எப்பயுமே ஆர்டிஃபிஷியல் கலரோ, பேக்கடு ஃபுட்டோ, ரெடிமேடு மசாலாவோ இருக்கவே இருக்காது. எல்லாமே ஹோம் இதுதான், மேடு தான். இப்போல்லாம் மோரோவர் என்னென்னா, பாசிட்டிவ் விஷயம் ரீச் ஆகிறத விட நெகட்டிவ் விஷயம் தான் சீக்கிரம் ரீச் ஆகுது. ஸோ நான் ரீச் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் பெரிய வீடியோஸ் போட முடியாது. அதனால தான் குட்டி குட்டியாக பேசுகிறேன். அதில் வேறு எடிட் பண்ணும்போது ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் சாரி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போட மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு என்கரேஜிங் ஃபேக்டர். ஓகே, பை பை, see you.